அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு மத்திய அரசு தரப்பிடமிருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டைகளாகிய சரிங்களா, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் குடிமகளும், அதாவது தமிழ் மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைத்து மகளிர்களும் குடும்ப தலைவிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு 3 முக்கிய திடீர் மாற்றங்களாகவும் திடீர் அறிவிப்புகளாகவும் வெளியிட்டிருக்கிறாங்க. புதிய விதிமுறைகள் அப்படின்னும் சொல்லலாம் சரிங்களா, அமல்படுத்தப்பட்டிருக்குங்க சரிங்களா, கடந்த ஜனவரி முதல் சரிங்களா. ஸோ இந்த புதிய அந்த மாற்றங்கள் என்னென்ன, புதிய விதிமுறைகள் ஏன் கொண்டு வந்திருக்காங்க, இந்த புதிய 3 மாற்றங்கள் என்ன காரணத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கு, அப்படி என்ன அவசியம் வந்தது, ஸோ அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக வறுமை கோடிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் சரிங்களா, இந்த 3 வகையான அட்டைகள் ஆகிய ஏஏஒய், பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து அட்டைதாரர்களுமே, குறிப்பாக குடும்ப தலைவிகளுமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு வீடியோதுங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான மத்திய அரசு வெளியிடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டோ என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இந்த ரேஷன் உரிமையாளர்களுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளான ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் இந்த 3 வகை அட்டைகளுக்கு என்ன 3 முக்கிய திடீர் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, போலியான அட்டைகளை நீக்கி உண்மையான ரேஷன் உரிமையாளர்களுக்கு, பயனாளிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு இனிமே சரியான அளவில் அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் சரியான அளவில் கிடைக்க போவதற்காகவும், அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்க்கப்படவும், அதே போல் கைரேகை பதிவு இல்லாமல் பல மாதங்களாக ரேஷன் பொருட்கள், மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த 3 முக்கிய திடீர் மாற்றங்களும் இந்த மாதத்தோட சரிங்களா, மார்ச் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முக்கியமாக அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் முழுமையாகவே செயலிழந்து விடும், முழுமையாகவே ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அப்டேட் எங்கே போய்ட்டு பண்ணணும், அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அதற்கான ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் பண்ணணுன்றதை உறுதியாக பார்க்கலாங்க. ஸோ இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் என்ன காரணத்திற்காக இந்த 3 முக்கிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, கடந்த ஜனவரி சரிங்களா முதல் மாதத்தில் இருந்து கிட்டத்தட்ட டிஜிட்டல் முறையில் இனிமேல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும். டிஜிட்டல் முறையில் தான் இனிமேல் ரேஷன் அரிசி, கோதுமை பொருட்கள் எல்லாமே வழங்கப்படும் அப்படின்ற உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த கடந்த டிசம்பர் சரிங்களா 2025 இறுதி மாதமான டிசம்பர் மாதத்தில் அது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் கண்டறியப்பட்டிருக்குங்க. இந்த போலியான அட்டைகளை நீக்கி உண்மையான ரேஷன் உரிமையாளர்களுக்கு, பயனாளர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய, அரசு தரப்பிலிருந்து வரக்கூடிய முழு சலுகையிலும் சரியான அளவில் மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களான அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் சரியான அளவில் கிடைக்க போவதற்கும் கிடைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்காகவும் இந்த புதிய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. புதிய விதிமுறைகள் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்னன்றதை தெளிவாக உறுதியாக சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னதை தான் தெளிவாக அதில் அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரேஷன் கடைகளில் முறைகளில் நீண்ட காலமாக இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படவே இந்த புதிய மாற்றங்கள் அனைத்தும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாங்க. அதே போல் போலியான அட்டைகள், ஒரே நபருக்கு பல அட்டைகள், தவறான வருமான விவரங்கள் போன்றவை காரணமாக அரசு சலுகைகள் எல்லாமே தகுதியற்றவர்கள் பயன்பட்டு வருவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழக அரசிடமிருந்து ஒரு புகார்களாக வெளிவந்திருக்குங்க. ஸோ அதே போல்
2025ஆம் ஆண்டு இறுதி வரைக்கும், அதாவது கடந்த டிசம்பர் வரைக்கும் அரசு ஆய்வு பண்ணதில் கிட்டத்தட்ட 3 கோடி போலியான ரேஷன் அட்டைகள் வந்து கண்டறியப்பட்டிருக்குங்க. இந்த போலியான ரேஷன் அட்டைகள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்குங்க உடனடியாகவே. இதனால் தமிழக அரசுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி வரை வந்து இதுவரை இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ புதிய 3 முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் முதலாவதாக வந்து இகேஒய்சி கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. அதே போல் அனைத்து அட்டைதாரர்களுக்குமே ஆதார் அடிப்படையில் தான் இனிமேல் பயோமெட்ரிக் மூலியம் சரிபார்த்ததுக்கப்புறம் தான் ரேஷன் பொருட்கள் முழுமையாகவே ரேஷன் உரிமையாளர்களுக்கு உண்மையான பயனாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து போலியான அட்டைகளை நீக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து ஆதார் இணைப்பு அவசியம். இந்த ரேஷன் அட்டையுடன் ஆதார் இணைப்பு மிக 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 ரொம்ப முக்கியமாக அவசியமாக கருதப்படுதுங்க. இது கட்டாயமாக்கவும் பட்டிருக்குங்க. சரிங்களா? அடுத்தது மூணாவதாக வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை. சரிங்களா? 28 மாநிலங்கள்லையும் 80 கோடி பேர் தமிழக மக்கள் எங்கு வேண்டுமானாலும் இந்த தமிழ்நாடு ரேஷன் அட்டையை வச்சு மானிய விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வாங்கிக்க முடியும், பயன்பெற்றிருக்க முடியும் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான நோக்கமும் இதுதாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டில் இதுவும் ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான மத்திய அரசு ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். வாங்க. தேங்க்யூ.